அதிமுக இரண்டாக உடைந்ததற்கு அவருடைய வெற்றியும் ஒரு காரணம். இன்றைக்கு திரு சிவி சண்முகம் அவர்கள் எடுத்த முடிவு அதிமுகவை மேலும் வலுவிழக்க தானே செய்யும், அப்படித்தானே பார்க்கப்படும். வழியிலிருந்து வலுவிழந்தது, ஒழிந்தது. திரும்ப நான் தான் ஆட்சி அமைப்பேன், நான் தான் முதல்வர், நான் தான். எத்தனை தோல்விகள்! 2 முறை நாடாளுமன்றத்தில் ஜீரோவுக்கு போமா, ஒரே ஒரு இடம் தான் தேனி. 2 முறைக்கு போச்சு. நகராட்சி போச்சு, பேரூராட்சி போச்சு, மாநகராட்சி போச்சு, எல்லாம் ஜீரோ. சிஎம் இருந்தவரை தோத்து போயிருக்கிறாரு அப்படின்னா அவங்க கட்சியில தலைவரை மாற்றணும்னு சொல்லவே இல்லையே. தோல்வியின் காரணமாக தலைவரை மாற்றுங்கன்னு சொல்றது நியாயப்படுத்த முடியும். அதிமுக தோற்றுவிடவில்லை. பழனிசாமி என்ற சர்வாதிகாரியால் தான் இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. அங்க ஓபிஎஸ் பாட்டில் அடிச்சு விரட்டினீங்களே, இதே சபாநாயகர் இன்னைக்கு உட்கார்ந்து இருக்க சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரனுக்கும் அந்த கதி நடந்தது. முற்பகல் செய்யின் பிற்பகல் தாமே விளையும் அனுபவித்து விட்டார் பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழுவை உள்ளே வர முடியாது, வந்தால் துரத்தடிக்கப்படுவார். அவர் யாருக்கெல்லாம் அதை செய்தாரோ அது இப்பொழுது அவருக்கு அதே ஏற்படும். அப்ப திரு சசிகலா அவர்கள் மீண்டும் அதிமுகவில் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதை எப்படி எடுத்துக்கலாம்? அதிகாரத்துக்கு வருவதற்காக திமுக காலிலே விழுந்து பேச்சுவார்த்தை நடத்தி முதலமைச்சர் ஆவதற்காக கொல்லைப்புறை வழியாக வருவதற்கு முயற்சித்தான் குற்றச்சாட்டை காலையில சிவி சண்முகம் சொன்னாரா இல்லையா? ஆனா இந்த முடிவு மீண்டும் அதிமுகவை ஆளுங்கட்சியிலே அமர்வதற்கான ஒரு வழியை வகுக்கும். அதை தானே அவர் பண்ணிருக்கிறாரு அப்படின்னு கேக்குறாங்க. என்டிஏ கூட இருந்தவங்க யார் ஆதரவையும் விஜய் கேட்கவில்லை. ஒரு கொள்கை பிடிப்பு வேணா, பாரதிய ஜனதா கட்சி அடிமையா இருந்த நீ போய் திமுக சேர்ந்துக்குவியா? அப்ப பாரதிய ஜனதா கட்சி ஒழிய வேண்டும் என்று சொல்லுகிற ஸ்டாலின் உன்னை ஆதரிப்பாரா? தி ஃபயர் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்முடைய புரட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவனரும் முதன்மை செயலாளருமான திரு புகழேந்தி அவர்கள் தான் இணைந்திருக்கிறார்கள். பேச நிறைய விஷயங்களுக்கு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் கிருத்திகா. வணக்கம் புரட்சி மீடியாவுக்கும் வணக்கம். புரட்சிங்கிறதுக்கு ஃபயர்னா புரட்சி, வித்தியாசம் இல்லை. பெருந்தகை அண்ணா சொன்னது போல ஃபயர், புரட்சி, மறுமலர்ச்சி எல்லாம் ஒண்ணுதான். ஃபயர் மீடியாவுக்கு வணக்கம். பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி சார், நன்றி சார். சார், என்ன நடக்கிறது அதிமுகவில் அப்படிதான் பார்க்கப்படுது. ஏன்னா தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட்ஸ் வந்த அன்னையிலிருந்தே பல்வேறு குழப்பங்கள் இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்க முடியுது. அதுலேயும் குறிப்பாக அதிமுகவில் என்ன நடக்கிறது, அதுவும் இன்றைக்கு சிவி சண்முகம் அவர்கள் கொடுத்த அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நிறைய விஷயங்கள் பரிமாறப்பட்டது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதை நான் சொல்றதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட இருந்து சில விஷயங்கள் கேட்கணும்னு நினைக்கிறேன். என்ன நடக்கிறது அதிமுகவில்? நல்லதே நடக்கிறது. ஒரு மாபெரும் வரலாற்றை படைத்து இளைஞர்கள் பட்டாளத்தோடு ஆர்ப்பரிப்போடு மக்கள் வரவேற்புக்கு இடையிலே ஒரு ஆட்சி அமைந்தது. தாவேகா என்கின்ற கட்சியினுடைய வரவு ஆட்சியாக மாறியது. முதல்வராக விஜய் அவர்கள் பதவியேற்றார்கள். சபாநாயகராக எனது அருமை சகோதரர் ஜேசிடி பிரபாகரனும் மற்ற அமைச்சர்களும் பதவியேற்றனர். பார்ப்பதற்கே மகிழ்ச்சியாக இருக்கிறது. பல சரித்திரங்கள் இதிலே இடம்பெற்றிருக்கிறது. அதிலே இதுவும் இடம்பெற்றிருக்கிறது. அதிமுக இரண்டாக உடைந்ததற்கு அவருடைய வெற்றியும் ஒரு காரணம். பிஜேபி ஜீரோவுக்கு போகாம ஒண்ணு நிக்குது. அந்த நிலைப்பாட்டை இந்த விஜயனுடைய புரட்சிகரமான வரவு அதுக்கும் ஒரு காரணமாக அமைந்தது. 2ஆ உடைஞ்சது. இது எனக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. இதை எப்படி நம்ம வெற்றி? நிச்சயமா சார், நீங்கள் சொல்கிறது ரொம்ப சந்தோஷத்தில் சில விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா இங்கே தொடர்ந்து ஒன்றுபட்ட அதிமுகவை பார்க்கணும்னு நினச்சிங்க. அதிமுக ஒருங்கிணைப்பாளர் குழு தலைவராக இருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பாஜகவோட கூட்டணி வைக்கிறத எதிர்த்துக்கிட்டே தான் இருந்தீங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஆனால் இன்றைக்கு திரு சிவி சண்முகம் அவர்கள் எடுத்த முடிவு அதிமுகவை மேலும் வலுவிழக்க தானே செய்யும், அப்படி தானே பார்க்கப்படும். வழியிலிருந்து வலுவிழந்தது, ஆடி அடங்கியது, ஒழிந்தது. அதிமுக என்பது இல்லாமல் போய்விட்டது என்பதுதான் மக்களின் கருத்தாக இந்த தேர்தல் மூலம் அறியப்பட்டது. நீங்களே பார்த்தீங்க, போன தடவை 75, 66, அப்புறம் பிளஸ் கூட்டணி எல்லாம் சேர்த்து 75 இருந்தது. திரும்ப நான் தான் ஆட்சி அமைப்பேன், நான் தான் முதல்வர், நான் தான். எத்தனை தோல்விகள்! 2 முறை நாடாளுமன்றத்தில் ஜீரோவுக்கு போமா, ஒரே ஒரு இடம் தான் தேனி. 2 முறைக்கு போச்சு. நகராட்சி போச்சு, பேரூராட்சி போச்சு, மாநகராட்சி போச்சு, எல்லாம் ஜீரோ. அதற்கு பின்னாலே ஆட்சியும் இழந்தோம், அதிகாரத்தை இழந்தோம். எப்போ பாரு உட்காந்துக்கிட்டு என்னப்பா விட்டா பேர லீடரே கிடையாது, நான் கீழே இருந்து வந்தவன், தவழ்ந்து காலில் விழுந்து வந்தவன், நான் ஒரு தொண்டனா வந்தவன், இப்படியே காலத்தை ஓட்டி இந்த கட்சி தோல்விகளை, எவ்வளவு தோல்விகளை இந்த கட்சி தாங்க முடியும்? நீங்க நினைச்சு பாருங்க. அப்ப ஓட்டுகின்ற டிரைவர் சரியில்லை என்றால் ஆக்சிடென்ட் ஆகும்.
படகை சரியாக துடுப்பை பிடித்து ஓட்டவில்லை என்றால் படகு கவிழும். கப்பலுடைய மாலுமி சரியில்லை என்றால் கப்பல் கவிழ்ந்து விடும். இதுதானே? அதிமுக தோல்வி அடைஞ்சிருக்கு. அதிமுக தோல்வி அடைஞ்சிருக்கு. இங்க அதை யாரும் மறுப்பதற்கு இல்ல அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஆனா, திமுகவில் வந்து திமுகவின் அதாவது சிட்டிங் சிஎம்மா இருந்தவரே தோத்து போயிருக்கிறாரு. திமுகவின் பொதுச் செயலாளர் தோத்து போயிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சென்ற முறை 130க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வந்து வெற்றி பெற்ற திமுக இன்று அப்படியே 51% மேல வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அப்படின்னா அவங்க கட்சியில தலைவரை மாற்றணும்னு சொல்லவே இல்லையே. இது எப்படி நம்ம வந்து இந்த ஒரு தோல்வியின் காரணமாக தலைவரை மாற்றுங்கன்னு சொல்றதை வந்து நியாயப்படுத்த முடியும்? அழகா கேட்டீங்க. கேள்வியிலே இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு வந்தேன். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்ததா இல்லையா? இந்த திராவிட முன்னேற்ற கழகம் 40 நாடாளுமன்ற தலைவர்களை, நாடாளுமன்ற உறுப்பினர்களை அந்த தலைவர் தலைமையில் உருவாக்கி கொடுத்ததா இல்லையா? அதற்கு முன்னால் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்களா இல்லையா? நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி எல்லா இடங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று 90% வாக்குகளை பெற்றதா இல்லையா? எதிர்கட்சிக்கு அந்தஸ்துக்கு அவ்வளவு இடங்களை பெற்று அமர்ந்திருக்கிறதா இல்லையா? எப்படி நீங்கள் ஒப்பிட முடியும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கின்ற அதிமுக? அதிமுக இல்ல, அது எடப்பாடி பழனிசாமி தான். அதை தான் சொன்னேன். இந்த தலைமை தூக்கி எறியப்பட்டிருந்தால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைவரால் பாடி வீடுகளில் யுத்த களத்தில் உருவாக்கப்பட்ட அந்த இயக்கம் தோல்வியை கண்டிருக்காது. இந்த ஒரு மனிதனால், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாமல் காலிலே தவழ்ந்து விழுந்து வந்த ஒரு கொடியவனால், ஒரு எதேச்ச அதிகாரத்தை தன் கையிலே வைத்துக் கொண்டு ஆட்டி படைத்த இந்த பழனிசாமியால் தான் இந்த நிலை ஏற்பட்டது. அதிமுக தோற்றுவிடவில்லை. பழனிசாமி என்ற சர்வாதிகாரியால் தான் இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே அவர் தூக்கி எறியப்பட வேண்டும் என்பதுதான் புகழேந்தியனுடைய 7 வருட கனவாக இருந்தது. ஒழித்தது. இந்த புரட்சியை உண்டு பண்ணியவன், பேசியவன் எல்லாமே அந்த பெருமை என்னையும் என்னை சார்ந்தவர்களையும் சாரும். எத்தனை பேர் வெளியே போயிட்டாங்கன்றீங்க? இன்னொரு கேள்வியும் இருக்கு. அதாவது வந்து இங்க வந்து முக்கியமான காரணமா வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா, யாருக்கெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை கொடுத்து அவங்களுக்கு பொறுப்பாளர் பதவி கொடுத்தாங்களோ, அவங்களுடைய குறிப்பா சொல்லணும்னா எஸ்பி வேலுமணி அவர்கள்கிட்ட வந்துட்டு 25 தொகுதிகள் மேல ஒப்படைக்கப்பட்டது. ஆனா அவர் வந்து 2 தொகுதிகளில் மட்டுமே அவர் பொறுப்பு கீழே இருக்க தொகுதிகளில் ஜெயிச்சிருக்கிறாரு. 23 இடங்களில் தோத்திருக்கிறார். இன்னைக்கு அவர் வந்து சட்டமன்ற குழுவோட உறுப்பினர் தலைவர் அப்படின்னு போய் லெட்டர் கொடுக்குறாருங்கிறத பார்க்க முடியுது. அவங்களும் தோல்விக்கு இங்க காரணம் தானே? தோல்விக்கு ஏன் அவங்க பொறுப்பேற்கல? தோல்விக்கு பொறுப்பேற்க வேண்டும். இல்ல அது முதல்ல பண்புள்ள மனிதரா எடப்பாடி பழனிசாமி செய்திருக்காரா? இந்த கட்சி தோற்ற பொழுது 91 அம்மா, 2001 அம்மா, 2011 அம்மா, 2016 அம்மா. இது வரலாறு. அந்த நடுவுல இருந்த காலகட்டங்கள் 2 முறை தொடர்ச்சியாக வெற்றி ஈட்டினார் அம்மா. நடுவுல மாறி மாறி திமுக வந்தது. அப்பொழுது திமுக வெற்றி பெற்றும் பொழுது முதல் அறிக்கை வரும். அந்த வெற்றி முடிவதற்கு முன்னாலேயே முழு தோல்வியையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஜெயலலிதா என்கின்ற நான் ஏற்றுக்கொள்கிறேன். இதற்கு நான் தான் காரணம். வெற்றியை எப்படி கொண்டாடுகிறேனோ தோல்வியையும் ஏற்றுக்கொள்கிறேன் சொல்லி நீங்க கேட்ட மாதிரி ஒப்புக்கொள்வார்கள். அந்த பண்பாடு இருந்ததா இந்த மனிதனிடம்? அந்த கண்ணியம் இருக்கிறதா இவரிடம்? போட்டி போட்டு இப்போ ஒண்ணு சார் உங்களை ஏத்துக்கல, நீங்க நல்லா கவனிக்கணும். ஒண்ணே முடியாதுங்கிறான் கட்சியில. ஒரு பாதி பேர் சொல்லட்டும் கிருத்திகா முடியாதுன்னு சொல்லி. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? என்னை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள், தொடர் தோல்வி காரணம், ஆகவே எனது ராஜினாமாவை கொடுத்து விட்டு வெளியேறுகிறேன் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? இல்ல மீண்டும் ராஜினாமா கொடுக்கும் பொழுது யாரை வந்து நீங்க அடுத்ததா தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்கு? அது ஏன் நீ கவலைப்படுற? எல்லாரும் சேர்ந்து 30 எம்எல்ஏ சேர்ந்தாச்சு. அதிமுக தொண்டர்கள் நீ எப்ப ஒழிவன் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் சேர்ந்து பொதுக்குழு கூட்டுவார்கள், செயற்குழு கூட்டுவார்கள். அங்க ஓபிஎஸ் பாட்டில் அடிச்சு விரட்டினீங்களே, இதே சபாநாயகர் இன்னைக்கு உட்கார்ந்து இருக்க சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரனுக்கும் அந்த கதி நடந்தது. எப்படி வெளியில வந்தார்கள் ஞாபகம் இருக்கிறதா? எத்தனை அசிங்கமான வார்த்தைகள் காதிலே கேட்டார்கள். முற்பகல் செய்யின் பிற்பகல் தாமே விளையும் அனுபவித்து விட்டார் பழனிசாமி. அசிங்கப்படுத்தப்பட்டு விட்டார் சட்டமன்றத்தில். அதே ஜேசிடி பிரபாகரன் இங்கே அமர்ந்திருக்க வேலுமணி கையை உயர்த்த, வேலுமணி பேசுறீங்களா கேட்டு வேலுமணி பேச அனுமதித்து விட்டார். ஒரு காலத்துல இதேதான் பன்னீர்செல்வத்துக்கு நடந்தது. பன்னீர்செல்வத்துக்கு அண்ணனுக்கு என்னாச்சு? துணைத் தலைவர் பதவியை புடுங்கி கொண்டு 2வது லைனுக்கு அனுப்பிச்சாங்க. அது சட்டத்திலேயே இல்லை, செய்ய முடியாது என்று சபாநாயகர் அப்பாவு சொன்னார். ஆனால் முதலமைச்சர் சொன்னார்னு கேட்டுட்டு அந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்த பொழுது இதே பழனிசாமி எப்படி பேச விட்டீர்கள்? ஓபிஎஸ் எப்படி பேசலாம்? நாங்க தான் அதிமுக,
உனக்கு வெக்கமான சூடு சொன்னதுன்னா நீ கேட்கணும். நீங்க எப்படி பேச விட்டீர்கள் வேலுமணியன்னு சொல்லி கேட்க முடிந்ததா? ஆகவே அதிகாரம் அழிகிறது, ஆணவம் ஒழிகிறது, என்றோடு ஒழிகிறது ஆணவம். கரெக்ட். அதிமுக தரப்புல இருந்து அறிக்கை விடப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. இது வந்து மக்கள், அதாவது அடிமட்ட தொண்டர்களுடைய அந்த ஒரு விஷயத்தை வந்து மறந்துட்டு மந்திரி பதவிக்காக நீங்க வந்துட்டு தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவிக்கிறீர்கள் அப்படின்ற ஒரு வாசகத்தை வந்துட்டு அங்க எழுதியிருக்கிறாங்கிறத பார்க்க முடியுது அந்த அறிக்கையில. அது வந்து ஒருவேளை இந்த கிட்டத்தட்ட ஒரு 31 எம்எல்ஏக்கள்னு சொல்றாங்க, கணக்கு தெரியல, ஒரிஜினல் கணக்கு என்னங்கிறது தெரியல. அந்த கணக்கு வெளிவரும் பட்சத்தில் அவங்க மந்திரி பதவிக்காக தான் வந்துட்டு தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களா? அதனால தான் கட்சி இங்க பிளவுபடுதா? இனி பழனிசாமியால் எதிர்கொள்ள முடியாது. அங்கே சி.வி. சண்முகம் முன்னாள் அமைச்சர், அங்கே வந்து வேலுமணி போன்ற எழுச்சி மிக்க ஒரு 2ஆம் கட்ட தலைவர்கள் அங்கே இருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த மோதல் இல்லாம சசிகலா காலில் விழுந்த மாதிரி இவங்க காலில் விழுந்து லெட்டர் கொடுத்துட்டு போனா மரியாதையா இருக்கும். இல்லைன்னா பொதுக்குழுவை கூட்டி அங்கிருந்து துரத்தி அடிக்கின்ற அசிங்கமான நிலை ஏற்படும். பொதுக்குழுக்கே அவர் உள்ள வர முடியாது. இன்னைக்கு நான் உங்களுக்கு பதிவு, பொதுக்குழுவே அவர் தலைமையில தானே கூட்டணும். அப்போ 15% இருந்தா போதும். மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை சும்மா ஊரை ஏமாத்துறதுக்கு 1.5 கோடிங்கிறாங்க. சும்மா ஒரு 50 லட்சம் 60 லட்சம் வைங்க. அதுல ஒரு 15 லட்சம் பேர் கடிதம் இருந்தா போதும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவர்கள் கையெழுத்து இருந்தால் பொதுக்குழுவை கூட்ட சொல்லி சொன்னார். பொதுக்குழுவை கூட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்களே பதவியில இருந்து விலக சொல்ல போறீங்களா? எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழுவை உள்ளே வர முடியாது, வந்தால் துரத்தடிக்கப்படுவார். அவர் யாருக்கெல்லாம் அதை செய்தாரோ அது இப்பொழுது அவருக்கு அதே ஏற்படும். காலையில ஓபனா சொல்லிட்டாரு சி.வி. சண்முகம். என்ன சொன்னாரு நீங்க கவனிச்சீங்களா பிரஸ்ல? அதிகாரத்துக்கு வருவதற்காக திமுக காலிலே விழுந்து பேச்சுவார்த்தை நடத்தி முதலமைச்சர் ஆவதற்காக கொல்லைப்புறை வழியாக வருவதற்கு முயற்சித்தார் குற்றச்சாட்டை காலையில சி.வி. சண்முகம் சொன்னாரா இல்லையா? இது சரிதான் சார், நீங்க சொல்றது சரி. ஆனா இதுல இன்னொரு விமர்சனம் இருக்குங்கிறத பார்க்க முடியுது. அதாவது அதிமுகவும் திமுகவும் சேர்றது வந்து இங்க மிகப்பெரிய ஷாக்கா இருக்கும், மக்கள் கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா இன்னொரு பார்வையாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதிமுக இப்ப வந்துட்டு எந்த எதிர்கட்சியாவும் இல்ல, ஆளுங்கட்சியாவும் இல்ல, ஆனா இந்த முடிவு மீண்டும் அதிமுகவை ஆளுங்கட்சியிலே வந்துட்டு அமர்வதற்கான ஒரு வழியை வகுக்கும், அதை தானே அவர் பண்ணிருக்கிறாரு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பண்ணிக்கலாமே, திமுக கிட்ட போய் சரண்டர் ஆக வேண்டிய அவசியம் இல்லையே. நான் எடப்பாடி பழனிசாமியோட சேர்ந்தா நான் பண்ணிக்குவேன்னு சொன்னாரு டிடிவி தினகரன். நான் கூட தூக்கு அனுப்பிச்சேன். அந்த தினகரனுடைய கடிதம் சொல்லுகிறது, என்னுடைய வேட்பாளரை காணன்னு கொண்டு போய் தேவையில்லாம கவர்னர்கிட்ட ஒரு கடிதம் கொடுத்தா, நான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்குவதற்காக நான் இந்த கடிதத்தை கொடுக்கிறேன்னா, 3வது இடத்தில் இருக்க நீ எப்படி முதலமைச்சர் ஆவ? திராவிட முன்னேற்ற கழகம் தானே. சப்போஸ் விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க கோரலன்னா அடுத்த இடத்துல திமுக தானே கோரணும். நீங்க எங்க இருந்து உள்ள நுழையிறீங்க? இந்த பிரச்சாரத்துல விஜய் சொன்ன மாதிரி எனக்கும் திமுகவுக்கு நான் தான் ஆரம்பிச்சு வச்சேன், திமுகவுக்கும் எனக்கும் தான் போட்டி, நீ எங்க நடுவுல வந்து கச்ச கச்சான்னு ஏயா உயிர் எடுக்கிற, நீ இந்த தொகுதி விட்டு கூட வெளியில வர முடியாது ஒன்னாலன்னு சொன்னாரு. அதுதானே உண்மை, சொல்லுங்க பாப்போம். ஆகவே எப்படியாவது முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எதிர்க்கு அதிமுக கொள்கை, எம்ஜிஆர் அம்மா, இதை மக்கள் பாராட்டுவார்களா? இல்ல, நிச்சயமா மக்கள் வந்துட்டு இதை பாராட்ட மாட்டாங்க. உதைப்பா ரோடா. யாருகிட்ட போய் நீ வந்து சப்போர்ட் வாங்கிட்டு முதலமைச்சர் ஆனன்னு சொல்லி பழனிசாமி உத வாங்கிட்டு தான் வரணும். இந்த 2 கட்சிகளும் சேர்வதை ஆதரிக்கும் சில சொன்ன விமர்சனங்களை தான் அவங்க முன்னாடி வைக்கிறேன். அதாவது என்னன்னா, ஒருவரும் ஒப்புக்கொள்ள மாட்டாங்க. சிலர் ஒப்புக்கொண்டார்கள். அவர்கள் வந்து கட்சி சார்ந்தவர்கள் அல்லங்கிறதை நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். கட்சியிலிருந்து வெளியில இருக்கக்கூடியவர்கள் சிலர் ஒப்புக்கொண்டார்கள். இது வந்து சரியான முடிவாக, ஒருவேளை நன்றாக ஆட்சி செய்தால் சரியான முடிவாக இருக்கும் அப்படின்னு சிலர் பேசுறதை நம்மளால பார்க்க முடிந்தது. அதுல அவங்க என்ன முக்கியமா வைக்கிறாங்க அப்படின்னா, மீண்டும் அதிமுகவை வலுப்படுத்துவதற்கான ஒரு நல்ல முடிவாக தான் இருந்திருக்கும் அப்படிங்கறத அவங்க சொன்ன விமர்சனமா இருந்ததுங்கிறத நான் முன்னாடி வைக்கிறேன். கால் கிடைக்கல, ஸ்டாலின் காலை தேடி இருக்காரு பழனிசாமி, கால் கிடைக்கல. சசிகலா கால் அப்ப கிடைச்சது. இதுக்கு ஸ்டாலின் முன்னாள் முதல்வர் கொஞ்சம் யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் அப்பா காலத்துல வந்து அரசியல்வாதி, அவருக்கு தெரியும் இப்படி கொள்ளை. ஏன்னா ஒரு காலத்துல 99 இடம் ஸ்டாலினுக்கு, 18 எம்எல்ஏவை நாங்க கொடகுக்கு கொண்டு வந்துட்டோம் பத்திரமா. ஏன்னா ஹார்ஸ் ரைடிங் பத்தி பேசுறாருல்ல இந்த உண்மை விளம்பி. அப்போ OS கார்டர்ல வச்சு பணம் கொடுத்தோம், ரிசார்ட்ல வச்சு பணம் கொடுத்தாங்க. அப்புறமா கர்நாடகாவுக்கு தூக்கிட்டு வந்தோம். எவ்வளவு வேலை நடந்தது அப்ப எல்லாம். ஒரு எம்எல்ஏக்கு ஹார்ஸ் ரைடிங்ன்றார் இவரு. அப்ப நீங்க வந்து என்ன சொல்றீங்க? எது வேணாலும் நடக்கட்டும், கொள்கையா கோட்பாடா? ஏங்க வயதுல கம்மியானவருங்க, அவர்கிட்ட நீங்க அரசியல் கத்துக்கணும். என்டிஏவோட தொடர்பு இல்லை எங்களுக்கு அப்படின்னாரு. காங்கிரஸ் உள்ள வந்து சேர்த்துக்கிட்டாரு.
என்டிஏவை எதிர்த்த திருமாவளவனுடைய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்த்துக்கிட்டாரு. அவருடைய ஆதரவை பெற்றார். இடதுசாரிகள் ஆதரவை பெற்றார். முஸ்லீம் லீக் ஆதரவை பெற்றார். இவை அத்தனையும் என்டிஏவுக்கு எதிரானவை. என்டிஏ கூட இருந்தவங்க யார் ஆதரவையும் விஜய் கேட்கவில்லை. ஒரு கொள்கை பிடிப்பு வேணா, பாரதிய ஜனதா கட்சி அடிமையா இருந்த நீ போய் திமுகவோட சேர்ந்துக்குவியா? அப்ப பாரதிய ஜனதா கட்சி ஒழிய வேண்டும் என்று சொல்லுகிற ஸ்டாலின் உன்னை ஆதரிப்பாரா? என்னங்க அரசியல்? இப்ப திரு சி வி சண்முகம் அவர்களை தான் வந்து நல்ல பாயிண்ட்க்கு வந்தீங்க. இப்ப சி வி சண்முகமும் என்டிஏ கூட்டணியில நின்றுதான் வெற்றி பெற்று வந்தார். அந்த 30 எம்எல்ஏக்களும் வெளியிலிருந்து ஆதரவு தருகிறேன் என்று வாலண்டரியா சொன்னா அதை யாரும் தடுக்க முடியாது. ஆனா அதே நேரத்துல அவர்களை விஜய் அவர்கள் இணைத்துக் கொள்வது கஷ்டம். விஜய் அவர்கள் எப்படி திமுக பிளீஸ் வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஓபிஎஸ் எல்லாம் ரிசிக்னேஷன் கொடுத்துட்டு கட்சியில சேர்ந்த மாதிரி இங்க வருவர்களை ராஜினாமா செய்து விட்டு இடைத்தேர்தலில் நிறுத்தி வெற்றி பெற செய்து அவர்களை வேண்டுமானால் தாவேகாவில் சேர்த்துக் கொள்ளலாமே தவிர என்டிஏவில் இருந்து வருவர்களை சேர்த்துக் கொள்ள மாட்டார் என்று நான் நம்புகிறேன். ஆகவே அது நடக்காது. இப்ப நம்ம பேசியிருக்கிற சமயத்துல வந்து திரு விஜய் அவர்கள், அதாவது முதல்வர் விஜய் அவர்கள் வந்து இங்க சி வி சண்முகம் அவர்கள், விஜயபாஸ்கர் அவர்கள், எஸ்பி வேலுமணி அவர்கள் எல்லாம் சந்திச்சிருக்கிறாருங்கிறத பார்க்க முடியுது. ஒன்னும் தப்பில்லை, பார்க்கட்டும். எல்லோரையும் ஒரு வித்தியாசமான அணுகுமுறையாக இருக்கட்டும். தமிழகத்தில் அன்பு பாராட்டப்பட வேண்டும், பண்பாளராக இருக்க வேண்டும், அனைவர் ஆதரவும் வேண்டும். ஆகவே திரு ஸ்டாலின் அவர்களை பார்த்தது தவறே இல்லை. நீங்க பேசும்போது குளத்தூர்ல அவர் தோத்துட்டார், நீங்க நான் வருத்தப்பட்டேன். அவர் ஏசி பஸ் ஸ்டாண்ட் கூட பண்ணி கொடுத்திருக்காரு இந்த முதல்வர். அவ்வளவு செய்து கொடுத்தார். பாவம் குளத்தூர் மக்கள் தோற்கடித்து விட்டார்கள். அது அவரின் கடமை. பெருந்தலைவர் காமராஜருக்கு ஏற்பட்டது, பேரறிஞர் அண்ணாவுக்கு ஏற்பட்டது. பர்கூரில் மாம்பழம் ஃபேக்டரி எல்லாம் கொண்டு வந்து வேலை கொடுத்த என்ன தாய் புரட்சி தலைவர் அம்மாவுக்கு ஏற்பட்டது. ரைட், ஓகே, தட் இஸ் ஆல். மக்கள் தீர்ப்பை ஏற்க வேண்டும். 108 இடங்களை கொண்ட கட்சி, பெரும்பான்மை கட்சி, அதை ஆட்சி அமைப்பதற்கு குறுக்கே நிற்கக்கூடாது. அதை பார்ப்பதில் தவறில்லை. ஆகவே அவர் வேலுமணியை பார்த்தாலும் சரி, பழனிசாமியை பார்க்காம இருந்தாருன்னா நல்லது அவருக்கு. ஏன்னா தொப்புன்னு காலில் இப்ப வரைக்கும் அவர் பார்க்கலங்கிறத பார்க்க முடியுது. இதுல குறிப்பா பேச வேண்டியது என்ன அப்படின்னா, இப்ப 3 பேரையும் பார்த்திருக்கிறாரு, 4 பேரையும் பார்த்திருக்கிறாரு. காலையில வந்துட்டு சி வி சண்முகம் அவர்கள் என்ன சொன்னாருன்னா, தாவேகாவுக்கு தான் ஆதரவு அப்படின்னாரு. ஆதரவு வெளியில இருந்து இருக்குமா, இல்ல கூட்டணி அமைப்பாங்களா, கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கா, அது எப்படி போகும் நீங்க நினைக்கிறீங்க? பெரிய பிரச்சனை வந்துவிடும். நீங்க கூட்டணின்னு உள்ள போனீங்கன்னா காங்கிரஸ்ல இருந்து மற்ற கட்சிகள் வெளியே போறதுக்கு காரணமாகிவிடும். அவங்க வந்து இடதுசாரிகளும் காங்கிரஸும் விடுதலை சிறுத்தைகளும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா அவங்க என்டிஏ பேரிலிருந்து வந்தவர்கள். ஆகவே அவர்கள் ராஜினாமா செய்து விட்டு வந்தால்தான் முறையாக இருக்கும். இதை நன்கு அறிவார் விஜய். நீங்கள் நானும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவருடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்க்கும்போது ரொம்ப நீட்டா போய்கிட்டு இருக்கு. ஆகவே அதை ஒப்புக்கொள்ள மாட்டார். அது வெளியில இருந்து ஆதரவை தெரிவிப்பார்கள். இப்பொழுது வேற வெளியில இருந்து ஆதரவு கரம் நீட்டுவார்கள் அவங்க அப்படிங்கறது மட்டும் எடுத்துக்கலாம். சப்போஸ் வாக் அவுட் பண்ணலாம். அப்ப ஃப்ளோர்ல எண்ணிக்கை கூடும். இதெல்லாம் நடக்கும். ஆமா, எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும் இப்ப இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும்? ஏன்னா இப்ப வந்து சந்திச்சிட்டாங்க, சி வி சண்முகத்தை அவர் சந்திச்சிட்டார் அப்படிங்கறத பார்க்க முடியுது. நேற்று இபிஎஸ் அவர்களை சந்திப்பாரோ அப்படின்னு எதிர்பார்த்தது போய் இன்னைக்கு போய் பார்த்துட்டாரு. அப்ப அடுத்த கட்ட நகர்வு இபிஎஸ் ஓடது என்னவா இருக்கும்? அடுத்த கட்ட நகர்வு நடந்தே வீட்டுக்கு எடப்பாடிக்கு போக வேண்டியதுதான். எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் நகர்வு என்ன நகர்வு? கட்சிக்காரனும் துரத்த போறான், நிர்வாகியும் துரத்த போறான், எம்எல்ஏவும் துரத்த போறான். புகழேந்தி சொன்னது நடந்தது, நாளைக்கு தான் நடக்கும்னு சொன்ன. ஆகவே இனி இந்த கட்சி பழனிசாமியை வைத்துக் கொண்டெல்லாம் அரசியல் செய்யாது. ஆகவே அடுத்த நகர்வு எடப்பாடி வீட்டிலே போய் ஓய்வு எடுப்பதுதான் மிக்க சரியான நகர்வாக இருக்கும். ராஜினாமா அவரே கொடுத்து விட்டால் மிகவும் மரியாதையாக இருக்கும். அவர் ஒழியும் வரை அதிமுக உருவிடாது. அப்ப நீங்க மறுபடியும் அதிமுகல போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இவர்கள் அவரை தூக்கி எறிந்து விட்டு வேலுமணியும் மற்றவர்களும் ஒரு அதிமுக முழுமையாக கைப்பற்றி அமர்ந்து அவர்கள் அழைப்பார்களே, ஆனால் அதை பற்றி நாம் பேசுவோம். அப்ப திரு சசிகலா அவர்கள் வந்துட்டு மீண்டும் அதிமுகவில் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதை எப்படி எடுத்துக்கலாம்? ஏன்னா இங்க அதிமுக மேலும் வலுவடைவதற்கான வேலைகள்லாம் இருக்கு அப்படிங்கிற. அவங்கதான் ஆட்சி அமைச்சிட்டாங்களே. ஆட்சி ரிசல்ட் வரதுக்கு முதல் நாள் அன்னைக்கு பாக்கலையா? என்ன சும்மா நினைச்சிட்டு இருக்கீங்களா? நாங்க தமிழ்நாடு பூரா சுத்தி பிரச்சாரம் பண்ணி அம்மா ஆட்சிக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு வந்துட்டேன். நாளைக்கு என்ன ரிசல்ட் வருதுன்னு பாருங்க. 9 வருஷம் தூங்கிட்டு வெளியில வந்து கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வைகுண்டம் போறான்னு ஒரு கதை சொல்லுவான். அது மாதிரி
அது முடிந்து போன கதை. அதை பத்தி பேசி ஏன் சும்மா டைமை வேஸ்ட் பண்றீங்க? ஆனா அவங்களோட கட்சியினாலதான் இல்ல இப்ப சசிகலா அவர்கள் ஏற்படுத்திய தாக்கமும் இங்க நம்மளால பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட 2 எம்எல்ஏக்கள் வந்துட்டு அந்த கட்சி ஏற்படுத்தின வாக்கு பிளவுகளால தான் வந்து தோத்து போயிருக்காங்கிறதை பார்க்க முடியுது. அவ்வளவு ஈஸியா வந்துட்டு நம்ம ஜட்ஜ் பண்ணிடலாமா அவங்கள? நீங்க அப்படி கணக்கு பண்ணீங்கன்னா சில இடத்துல 200, 300 ஓட்டுல தோத்துட்டான். அதனால கிட்டத்தட்ட 11,000 வாக்குகள். சவுத்துல அந்த அம்மாவுக்கு ஒரு பேர் இருக்குங்க, ஒரு மரியாதை வச்சிருக்கான். முக்குளத்தூர் சமுதாயத்துல நான் ஜாதியை பேச மாட்டேன், அதெல்லாம் உண்டு. ஆனா உங்களால ஒண்ணும் சாதிக்க முடியலையே. 9 வருஷமா ஏன் தூங்குனீங்க? உங்களை ஆட்சி அதிகாரத்தை எல்லாத்தையும் புடுங்கி ஜெயிலுக்கு அனுப்பிச்சோன்னே திரும்பி நீங்க எப்படி வந்து எதிர்கொண்டு இருக்கணும்? நேரா அம்மா நினைவிடத்துக்குள்ள போயிருக்கணும். பெங்களூர்ல இருந்து வந்த உடனே அன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கணும்ல உங்களுடைய அரசியல் வாழ்க்கைய. எதுக்காக ஒழிஞ்சீங்க? பிஜேபி சொல்லிச்சுன்னு ஒழிஞ்சீங்க. அப்புறம் டிடிவி தினகரன் சொன்னாருன்னு ஒழிஞ்சீங்க. அப்புறம் என்னங்க இது வந்து ஆகவே அது விட்டுருங்க பாவம். ஏன் அவங்கள போய் கூட இருந்தோம், அவங்களுக்கு செய்யாத உதவி இல்ல. ஆனா இங்க ஒவ்வொருத்தரும் இங்க முக்கியம் இல்லையா? இப்ப அதனால தானே அதிமுக இப்படி வலுவிழந்து இருக்கு. இப்ப ஒவ்வொருத்தரும் இங்க முக்கியம் இல்லையா? நான் ஒண்ணும் தப்பாவே சொல்லல. வேலுமணியும் சண்முகமும் பிரிஞ்சிருக்கவர்களை எல்லாம் ஒன்னா சேர்ப்பார்களே ஆனால் நான் வரவேற்கிறேன். இதுல வேறுபாடே வேணாம். எடப்பாடி ஒரு ஆள் இல்லாம பிரிந்திருக்கின்ற எல்லோரும் ஒன்றாக சேர்ந்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் வலுப்பெறும், மீண்டும் எழுந்து நிற்கும். எனக்கு பின்னாலும் 100 ஆண்டு காலம் வாழும் என்று முழங்கிய எனது தலைவியினுடைய வார்த்தைகள் பொன்னாகும். நினைவாக அது நிச்சயமாக செயல்படுத்தப்படும். ஆகவே எல்லோரும் சேர்வதில் தவறே இல்லை. எல்லோரையும் இணைப்பதில் வேலுமணியும் சி.வி. சண்முகம் ஈடுபடட்டும். நிச்சயமா. நிறைவா இந்த கேள்வியோட இந்த நேர்காணல முடிக்கணும்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஃப்ளோர் டெஸ்ட், அதாவது வந்துட்டு மெஜாரிட்டி வந்துட்டு நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் வந்துட்டு தமிழக வெற்றி கழக கட்சி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஏற்கனவே இடதுசாரி கட்சிகளும் காங்கிரஸ் கட்சியும் அப்புறம் ஐயுஎம்எல் கட்சியும் வந்துட்டு அவங்களுக்கு ஆதரவு நிலைப்பாடுல இருக்கிறாங்க. இங்க நாளைக்கு சி.வி. சண்முகம் அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய இல்ல எஸ்பி வேலுமணி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய மற்ற அதிமுக எம்எல்ஏக்கள் என்ன முடிவு எடுப்பாங்க? இந்த ஃப்ளோர் டெஸ்ட் நிச்சயமாக வெற்றி பெறும். மாபெரும் வெற்றியை, எதிர்பாராத வெற்றியை அருமைக்குரிய தவிக தலைவர் விஜய் அவர்கள் வெற்றி அடைவார்கள். ஆகவே அவரை ஆதரித்து வேலுமணி சி.வி. சண்முகம் தலைமையிலான அதிமுகவும் துணை நிற்கும். வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்க தயாராக இருக்கும். ஆகவே இதை தோற்கடிக்க முயன்றவர்கள் நாளை தினம் சோர்ந்து போவார்கள். மக்கள் தீர்ப்பு நாளை தினம் வெற்றி பெறும். நீங்க உங்களை தவிகால எதிர்பார்க்கலாமா? பொறுத்திருந்து பார்ப்போம் நான் என்ன செய்ய போகிறேன் என்பது. ஏற்கனவே நெருங்கி கிட்ட போகும்போதுதான் நான் அந்த தலைவரை பார்க்க வேண்டும் என்று சொன்னேன். அது என்னாச்சு, தள்ளி போட்டே போயிடுச்சு. பரவாயில்ல, ஒன்றும் தொந்தரவு இல்லை. ஒரு நல்ல முடிவை எட்டுவதற்கு தயாராக நாங்கள் எல்லாம் இருக்கிறோம். பொறுத்திருந்து பாருங்கள். நிச்சயமா சார். உங்களோட நேரத்திற்கு மிக்க நன்றி. தேங்க்யூ சார். ஓகே, மிக்க நன்றி.